ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கரூர் வைஸ்யா பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோங்க. உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் இருக்க பிரான்ச்சில் இருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு உங்களோட மொபைல் மூலமாகவே எப்படி அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டில் உங்களோட கரூர் வைஸ்யா பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் உங்களோட பிரான்ச்சில் இருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட கரூர் வைஸ்யா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மொபைல் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ணிக்கணும். ஸோ மொபைல் பேங்கிங் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் இது வரைக்கும் கரூர் வைஸ்யா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மொபைல் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ணலை அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஆக்டிவேட் பண்ணுற வீடியோட லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பார்த்து நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு மொபைல் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. மொபைல் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சர்வீசஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு இதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரெக்வஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சர்வீஸ் ரெக்வஸ்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுமே இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா பிரான்ச் போர்ட்டிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் பிரான்ச் போர்ட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதே அந்த ஓடிபி வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறதுல என்டர் பண்ணிவிட்டு கீழே வெரிஃபை அப்படின்ட்டு இருக்கும். அந்த வெரிஃபை பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெரிஃபை பட்டனை கிளிக் பண்ணதும் கொஞ்சம் டைம் நமக்கு ப்ராசஸிங் ஆகும். ப்ராசஸிங் ஆகிட்டு நமக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் செலக்ட் தி அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் உங்களோட அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணணும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே டாப்பில் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். ஸோ அந்த அக்கௌண்ட் நம்பரை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த அக்கௌண்ட் நம்பரை கிளிக் பண்ணதுமே இப்போ உங்களுக்கு எந்த பிரான்ச்சில் கரண்டாக என்ன பிரான்ச்சில் உங்களோட அக்கௌண்ட் இருக்குது அப்படிங்கிறது ஷோ ஆகும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணணும். ப்ளீஸ் செலக்ட் தி பிரான்ச் அப்படிங்கிறது கீழே இருக்கும். ஸோ அதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கான எந்த ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் பண்ண போகிறீங்க அது ப்ளீஸ் செலக்ட் தி ஸ்டேட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஸ்டேட்டோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ தமிழ்நாடு அப்படின்ட்டு கொடுக்குறேன். நீங்கள் இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் செலக்ட் தி சிட்டி, எந்த சிட்டியோ அந்த சிட்டி உங்களோட நீங்கள் சேஞ்ச் பண்ண பிரான்ச் பக்கத்தில் எந்த சிட்டி இருக்கோ அந்த சிட்டியை என்டர் பண்ணிக்கோங்க. சிட்டி என்டர் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் செலக்ட் தி பிரான்ச், அதுக்கு பக்கத்தில் இருக்க பிரான்ச் இதில் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸோ அதில் எந்த பிரான்ச்சுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணணுமோ அந்த பிரான்ச்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க பிரான்ச் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ அதில் எந்த பிரான்ச்சுக்கு மாற்றணுமோ அந்த பிரான்ச்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணோடனே நமக்கு பார்த்தீங்கன்னா டாப்பில் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். அதுக்கு கீழே கரண்டாக எந்த பிரான்ச்சில் அக்கௌண்ட் இருக்கும் அந்த பிரான்ச்சோட அட்ரஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த அட்ரஸும் அந்த பிரான்ச்சோட சிட்டியும் அதுக்கு கீழே அட்ரஸும் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ரீசன் ஃபார் போர்ட்டிங், என்ன ரீசனுக்காக நீங்கள் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது கேட்கும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ரீசன் கொடுத்துக்கோங்க. கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்ட்டு இல்லை, ஏதாவது ஒரு ரீசன் கொடுத்துக்கோங்க. நீங்கள் லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ் சுட் பி நியரர் தி போர்ட்டிங் பிரான்ச், அதாவது கம்யூனிகேஷன் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறது கேட்குது. நீங்கள் கம்யூனிகேஷன் அட்ரஸ் அதுக்கு இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணுற பக்கத்தில் இருக்க பிரான்ச்சில் தான் இப்போ உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் இருக்குன்னா எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு நீங்கள் கீழே டாக்குமெண்ட் டைப் அப்படிங்கிறதுல என்ன டாக்குமெண்ட், இதில் டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் டைப் அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதில் என்னெல்லாம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறது வரும். பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி, ஆதார், டிரைவிங் லைசன்ஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இதில் ஆதார் கார்டே அப்லோட் பண்ணுங்கள். ஸோ அதான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ எதை அப்லோட் பண்ண போகிறீங்களோ அந்த டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஃப்ரண்ட் பேஜ் ஒன்று, பேக் பேஜ் ஒன்று, ரெண்டு பேஜும் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு எண்டில் பாருங்கள் ஆரோ மார்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்துடும். அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைலில் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஐ ஹியர் பை அப்படின்ட்டு ஒரு டிக் மார்க் இருக்கும். ஸோ அதில் கிளிக் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும். இந்த நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் பேங்க் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஒரு எம்பின் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த எம்பினை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் 2 and 3 ஒர்க்கிங் டேஸ் வரைக்கும் ஆகும் நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறது மெசேஜ் வர்றதுக்கு. உங்களுக்கு பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பேங்க்
அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படிங்கிற வந்து மெசேஜ் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாகவே நீங்கள் உங்களோட மொபைல் மூலமாகவே உங்களோட கரூர் வைஸ்யா பேங்க் அக்கௌண்ட்டை இன்னொரு பிரான்ச்சுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வேற ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.